ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒரு ஆராதனை வேளையிலும் பங்கு பெற கர்த்தராகிய தேவன் நமக்கு கிருபைகளை தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆராதனுடைய துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை விளங்கட்டும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை காணச் செய்து ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனுடைய துவக்கமாக ஒரு பாடலை இணைந்து பாடுவோம். பழைய கீர்த்தனை பாடல், ஒரு மருந்தரும் குறு மருந்து பரத்தில் நான் கண்டேனே என்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கருத்து ஆழமிக்க ஒரு பாடலும் கூட. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை இவைகளின் மூலம் கட்டாயமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கண்டேனே ஒரு மருந்தரும் கூறு மருந்து பரத்தில் நான் கண்டேனே. மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியற்றானாய் முளைத்த மருந்து. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியற்றானாய் முளைத்த மருந்து. வரும் வினைகளை மாற்றும் மருந்து வறுமையுள்ளோர்க்கே வாய்த்த மருந்து. ஒரு மருந்தரும் கூறு மருந்து பரத்தில் நான் கண்டேனே. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவத்தருமீதில் அடர்ந்த மருந்து. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவத்தருமீதில் அடர்ந்த மருந்து. மங்கையே வைப்பவம் மாற்றும் மருந்து வல்ல சர்ப்ப விஷம் மாய்த்த மருந்து. ஒரு மருந்தரும் கூறு மருந்து பரத்தில் நான் கண்டேனே. முதல் முன்னோர் காணா மருந்து மோட்ச மகிமையை காட்டும் மருந்து. மோசே முதல் முன்னோர் காணா மருந்து மோட்ச மகிமையை காட்டும் மருந்து. தேசத்தோர் பிணியை தீர்த்த மருந்து தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து. ஒரு மருந்தரும் கூறு மருந்து பரத்தில்
நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் கூறு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. இனி ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப் போகின்றோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், 1000 வருட அரசாட்சியே பரிசுத்தவான்களின் ராஜ்யமே என்ற ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப் போகின்றோம். யாவரும் அறிந்த ஒரு பாடல். இந்த பாடலை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இணைந்தவர்களாக நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஆயிரம் வருட அரசாட்சியே பரிசுத்தவான்களின் ராஜ்யமே பரமபிதா வேதவாக்கிதே பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே. பசுவும் கரடியும் குடிமேயுமே புலியும் வெள்ளாடும் படுத்திருக்கும். பசுவும் கரடியும் குடிமேயுமே புலியும் வெள்ளாடும் படுத்திருக்கும். ஒருமித்து நடக்கும் காளையும் சிங்கமும் ஒரு சிறு பையனை நடத்திடுவார். 1000 வருட அரசாட்சியே. இடுக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை, ஈகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். இடுக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை, ஈகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். குழந்தையின் கரங்கள் ஆம்பின் மண் புதரில் களங்கம் பயமின்றி விளையாடுமே. 1000 வருட அரசாட்சியே. புவியாளுவார் கிடைக்கும் நல் நீதி எளியவர்க்கே. கிறிஸ்தேசு ராஜா புவியாளுவார் கிடைக்கும் நல் நீதி எளியவர்க்கே. பரிபூர்ணமடைந்த தூய பக்தர்கள் பரனோடு நீடூழி அரசாளவே. 1000 வருட அரசாட்சியே பரிசுத்தவான்களின் ராஜ்யமே பரமபிதா வேதவாக்கிதே பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே. கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போகலாம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சத்திய வேத வசனங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 43. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவை, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகவே ஆராதனை வேளையின் ஊடாக கடந்து போகின்றோம். ஆராதனை வேளை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேளை. ஆயத்தத்தோடு கூட நாம் காத்திருக்கிறது உண்டானால் ஆராதனை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவிலே கடந்து வருகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். ஆராதனைக்காக வாஞ்சையோடும் ஆவலோடும் நாம் காத்திருக்கலாமா? ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வர்ஷிக்க பண்ணின ஆசீர்வாதங்களுக்காக, அவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கலாமா? துதிப்பாடு நம்
மதிலும் முன்னே வந்தாலும் கர்த்தர் தாமே நமக்கு முன்பதாக செல்லக்கூடியவர். அவரை உயர்த்தி பாடலாமா? கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இப்பொழுதும் கூட ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தை ஒருமனப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெப வேளைக்கு நாம் கடந்து சொல்வோம். முதலாவது ஜெப குறிப்பாக, இன்றைக்கி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே நம்ம கேள்விப்படுகிறோம். அநேக டூ வீலர், அநேக விதமான சேதங்கள். இது எதனால் நிமித்தமாக சிலர் செல்போனை பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டிக்கொண்டு இருக்கிறனால இப்படிப்பட்ட விபத்து வருகிறது. சில இடங்களில் மது போதையில் குடித்து அநேக இடங்களில் ஆக்சிடெண்ட் ஆகிறது. இப்படி அநேக ஆக்சிடெண்ட்டுக்குனால இந்த ஆக்சிடெண்ட் ஆகாதபடிக்கு கர்த்தர் எல்லா வாகனங்களையும் பாதுகாக்க முடியாது. ட்ரெயினில் போகக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. கப்பலில் போட்டில் போகக்கூடிய பாதுகாக்க முடியாது. பிளெயினில் போகக்கூடியவர்களை பாதுகாக்க முடியாது. இந்த வண்டி வாகனங்கள் ஓட்டின எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட் வராதபடி பாதுகாக்க முடியாது. நம்ம அதற்காக ஒரு வருஷம் ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஒரே உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அநேக விதமான பொல்லாத ரத்த வரி பிடித்த பிசாசு தகப்பனே கர்த்தாவே, அநேக விதமான மக்களுடைய ரத்தத்தை சாலைகளிலே சிந்தக்கூடிய கர்த்தாவே, தந்திரமான காரியங்களை தகப்பனே அவன் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. பொல்லாத வெறி பிடித்த ரத்த வெறி பிடித்த பிசாசனுடைய எல்லா விதமான கிரியைகளுக்கு எதிராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அநேக விதமான மக்களுடைய உயிரை காவு வாங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய பிசாசனுடைய எல்லா விதமான சதித்திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்க நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையில கரம் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. வாகன ஓட்டிகள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இருசக்கர வாகனங்களிலே பயணப்பட்டு செல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. பேருந்துகளிலே பயணம் செல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அநேக விதமான கர்த்தாவே கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே, அநேக விதமான கர்த்தாவே ரயில் ஆக்சிடென்ட்களின் மூலமாக, விமான ஆக்சிடென்ட்களின் மூலமாக கர்த்தாவே அநேக ஜனங்களினுடைய உயிர்கள் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. இனி இப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு துர்மரணங்களையும் நாங்கள் கேள்விப்படாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே, இந்த வாகன விபத்துக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே தவிர்க்கப்படும்படியாக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவருடைய வல்லமையில கரம் ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கர்த்தாவே வீட்டிற்கு வெளியே கடந்து வந்து தகப்பனே தங்களுடைய அலுவல்கள் எல்லாவற்றையும் முடித்து மீண்டும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் வரை கர்த்தாவே
கர்த்தாவே. உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இனி சாலைகளிலே எந்த மனித உயிர்களும் கர்த்தாவே சிந்தப்படாமல் ஆண்டவரே காக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரங்களை நீட்டி ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேளும். ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொரு ஜனங்களையும் நீரே போக்கிலும் வரத்திலையும் பாதுகாத்து சுகபத்திரமாய் அவர்களை கூட்டி சேர்த்தரல வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேக ஊர் உணக்கம் நிமித்தமாக, அநேக தேவாலயங்கள் அடைத்த நிமித்தமாக, ஆவிக்குரிய வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க முடியாமல் அநேக பேர் சோர்வற்று போய் அநேக காரியங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்பதில்லாமல் இருக்கிறார்கள். இப்படி மந்த முடித்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே மீண்டும் ஒரு விசை எழுப்பதில் வர முடியாக, ஆவிக்குரிய கூட்டங்கள் எழுப்பதில் வர முடியாக, கூடி ஜெபிக்கக்கூடிய ஜெபக்கூடங்கள் கூடும்படியாகவும் எழுப்புதல் வர முடியாகவும் கர்த்தராகி தேவன் மறுபடியும் இந்த உயிர்ப்பிக்கும் ஆவியின் வல்லமையினாலே நிரப்பி ஆசீர்வதிக்க முடியாக, எல்லா ஆவிக்குரிய வட்டாரத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியாக நாம் யாராவது ஒரு உற்சவம் பண்ணுவோம். நன்றி. அன்பும் இரக்கம் நேர்ந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் கர்த்தாவே சோதரமையா, உம்முடைய பிள்ளைகள் அநேகர் கர்த்தாவே சோதரமையா சபையிலே கூடி வந்து ஆராதிக்க முடியாத இந்த நிலைமையிலே ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிறதை பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உடைய ஜெப வாழ்க்கை இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கும்படிக்காக, கர்த்தரோடு கூட அவர்கள் தாங்கள் வைத்திருக்கிற ஐக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தரும்படிக்காக கர்த்தர் இந்த நாள் ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபிக்கிறதிலே சோர்வு, வேத வாசிப்பிலே சோர்வு, வேதவசன தியானிப்பிலே சோர்வு ஆண்டவரே, உம்மோடு கூட கர்த்தாவே ஐக்கியம் கொள்ளுகிற காரியத்திலே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற காரியத்திலே, உபவாசிக்கிற காரியத்திலே சோர்ந்து போய் இன்னைக்கு ஆண்டவரே தளர்ந்து போய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த நாளிலே நீர் பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய வல்லமைகளினால் ஒவ்வொருவரும் இடைகட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவர் கர்த்தாவே உமக்கென்று வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதாக வைராக்கியத்தோடு ஆண்டவரே சோதரமையா போராடி ஜெபிக்கத்தக்கதாக ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதரமையா இரவும் பகலும் உம்முடைய வேத வசனங்கள் மீது தியானமாய் இருந்து உம்முடைய ஆவிக்குரிய ரகசியங்களை மறைபொருட்களை வேதத்தினுடைய ஆழங்களை கற்றுக்கொண்டு உமக்கென்று அநேக காரியங்களை சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் எழும்பி நிற்க கர்த்தரின் அனுகிரகம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய மத்தியிலே காணப்படக்கூடிய ஆண்டவரே இந்த மந்த நிலை மாறும்படிக்காக ஆண்டவரே சோதரமையா இந்த சோர்வுகள் மாறும்படிக்காக, நிர்விசாரங்கள் மாறும்படிக்காக கர்த்தர் இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து புதிய வல்லமையை கொடுத்து உமக்கென்று ஆண்டவரே வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக நீர் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் புதிய பலத்தினால் இடைகட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பதில் கொடுத்தேரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் வேளைக்குள்ளாக நாம் கடந்து வரப் போகின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகவே ஒரு பவுல் ஒன்றை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 2 மாதத்திற்கு ஒரு முறை காணிக்கைகளை, சேகரிக்கப்பட்ட காணிக்கைகளை கொண்டு போய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களை இவைகளின் மூலம் தாங்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் ஒரு வேளையை நீர் எங்களுக்கு தந்து இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை விளங்கட்டு மனமுவந்து கொடுக்கிறோம். ஏற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காணிக்கைகளுக்கு ஆதாரமாக யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம் என்ற ஒரு பாடலினுடைய 2 கவியை நாம் இணைந்து பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம்.
ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் நாடு ஒரு சாபமும் காணா நாடு பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காணா நாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருள் ஏதும் காணவில்லை சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருள் ஏதும் காணவில்லை தேவகுமாரன் ஜோதியில் ரோதி நித்திய வெளிச்சம் அவர் என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கு நாங்கள் மனமுவந்து கொடுத்திருக்கிறோம். எங்கள் காணிக்கையாகிய பலிகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை நாம் மெய்யாகவே கற்று உணரப் போகின்றோம். ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கிறது உண்டானால் கர்த்தர் பேசுகிறதை பிரத்யேகமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கண்டு உணர முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஆயத்தத்தோடு கூட நாம் காத்திருப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கடைசி கால கிறிஸ்தவ நிலை என்கிறதை பற்றியதான அநேகம் ஆழ்ந்த தியானத்தின் ஊடாக நாம் கடந்து வர ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டியது அவசியம். முந்தைய காலத்தினுடைய நிலைகளைப் போல இந்த காலத்திலே நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய ஓட்டத்தின் இறுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இந்த காலங்களுக்கு ஏற்ற ஆயத்தம் நம் வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலத்தினுடைய இறுதியிலே ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்க நீங்களும் நானும் பாத்திரம் உள்ளவர்களாய் மாற்றப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கடைசி கால கிறிஸ்துவனுடைய நிலை என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த கடைசி காலம் என்கிறது நீங்களும் நானும் இயங்க வேண்டிய காலம். ஒரு காலத்தில் உறக்க நிலையிலே, ஒரு காலத்தில் இயங்காத நிலையிலே, ஒரு காலத்தில் மரித்த ஒரு மனிதனை போன்ற ஒரு நிலையிலே நீங்களும் நானும் காணப்பட்டது உண்டு. ஆனால் இந்த காலத்தில் கடைசி காலத்திற்கு ஏற்ற இயக்கத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்கிறதை மைய பொருளாக கொண்டு கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு கூட திட்டமாய் பேச ஆரம்பிக்கின்றார். நாம் எழுந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் எந்த விதமாக எழுந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. ஏசாயா 40:31 என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ காத்திருக்கக்கூடியவர்களோ புதுபலன் அடைந்து புதிய பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். பலம் நிறைந்தவர்களாய் அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் இளைப்பையும் சோர்வையும் பெற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய பலசாலிகளாய் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த கடைசி காலம் பலவீனம் உள்ளவனுக்குரிய ஒரு காலம் அல்ல, இது பலசாலிகளுக்குரிய ஒரு காலமாய் இருக்கிறதுனாலே ஏற்ற பலத்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. அதிலும் நாம் என்ன விதமாய் எழுந்திருக்க வேண்டும், எந்த காரியத்தில் பலத்தோடு கூட நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. நீங்களும் நானும் இந்த கடைசி கால ஓட்டத்திற்கு எழும்ப வேண்டிய நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிரகாரமாய் எழும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த யுத்தம் மாம்சீக பிரகாரமான யுத்தம் அல்ல, மாம்சீக பிரகாரமான போருக்குரிய காரியங்களும் அல்ல. இந்த யுத்தமும் இந்த போரும் ஆவிக்குரிய ரீதியாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே ஆவிக்குரிய பலம் சார்ந்தவர்களாக எழுந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட யுத்தங்களிலே பூர்ணமான ஜெயத்தை எட்ட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமான விதத்திலே பேச ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய விதத்தில் எழும்பக்கூடிய எழுப்புதல் என்கிறதை பற்றி பல தரப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய தியானத்திலே தியானித்துக் கொண்டே வர ஆரம்பிக்கின்றோம். இந்த வாரத்திலும் நாம் பார்க்க போகின்ற கர்த்தருடைய சத்திய வேத வசனம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 14:15 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றே சொல்கிறது. 2 விஷயத்தை அவர் பேசுகின்றார். நான் விண்ணப்பம் பண்ணும்போது ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அந்த விண்ணப்பங்கள் கருத்து நிறைந்த ஒரு விண்ணப்பங்களாக நான் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்க போகின்றேன். இந்த கடைசி காலத்திலே வானத்தை அடிக்கக்கூடிய சிலம்பம் பண்ணக்கூடிய ஜபங்கள் அல்ல. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஒரு காரியத்தை மையமாக வைத்து நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் அவைகளை பெற்றுக்கொண்டே நீங்கள் எழுந்து போக வேண்டியது அவசியம். தாவீது கோலியாத்தருடைய சம்பவத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே தாவீது கோலியாத்தருடைய நெற்றியை குறிபட வைத்து எரியக்கூடிய அந்த நேரத்திலே ஒரே அடிதான், அந்த ஒரே அடியிலே அப்படியே மரண அடி அடிக்கப்பட்டு அந்த கோலியாத் தரை மட்டும் தாழ்த்தப்பட்டு போனதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் வானத்தையும் பூமியின் கீழே காணப்படக்கூடிய சாத்தானுடைய மண்டலங்களையும் அசைய பண்ணக்கூடிய வல்லமை பெற்றதாக கருத்து செறிந்த ஜெபமாக வல்லமை பெற்ற ஜெபமாக உருவாக்கப்பட ஆரம்பித்தால் தான் சாத்தானுடைய தானியங்கள் எல்லாம் நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறதை கண்கூடாக பார்க்க முடியும். ஆகாயத்தை அடிக்கக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் சத்தமிட்டு நாம் அந்த காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஜெபத்திற்கு சாத்தான் தன்னுடைய படைகளும் மெய்யாகவே நடுக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. இந்த ஜெபங்கள் கருத்தாழமிக்க ஜெபங்களா, இந்த ஜெபங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜெபமாய் மாற்றப்பட ஆரம்பித்தால் ஒழிய இந்த ஜெபங்கள் பலமுள்ளதாக எழுந்து சாத்தானுக்கு விரோதியாக கடந்து போகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ஆவியிலே நிறைந்தவனாய் ஆவியிலே பலம் கொண்டவனாய் நீயும் நானும் உன் ஆவியிலே எழும்பி நின்று ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு காரியம் என்ன? விண்ணப்பம் பண்ணும்படி ஆவியிலே நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இது என்ன? ஆவியிலே விண்ணப்பம் பண்ணும்படிக்காக ஆவியிலே எழக்கூடிய நிலை என்றால் என்ன? இவைகளை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு கருத்தான காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். சற்று ஆழமாக இந்த காரியங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது காரியமாக இந்த ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு சில விருப்பு வெறுப்புகள் காணப்படுகிறது உண்டு. இந்த ஜெபத்தில் இந்த காரியம் நடந்தால் நமக்கு நல்லா இருக்கும், இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், இந்த விதமான ஆசீர்வாதங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னுடைய மன விருப்பம் என்று சொல்லி சில விருப்பங்கள் உண்டு.
இந்த விருப்பங்களின்படி தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபித்துக் கொண்டே வர ஆரம்பிக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய ஜெபங்களை பற்றி சாத்தான் எவ்வளவேனும் பயம் கொள்ளுகிறதே இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுது அவர் எதை நோக்கி ஜெபிக்கும்படியான காரியங்களை பேச ஆரம்பிக்கின்றார். மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய காரியங்களை தள்ளிடுவார். அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி எதை இந்த நேரத்தில் நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை உன் வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் இயக்க துவங்க ஆரம்பித்து விடுவார். ஆவியிலே நிறைந்த ஜெபம், ஆவியிலே ஏவப்படக்கூடிய ஜெபம், அந்த ஜெபத்தினுடைய தன்மை வேறு, மாம்சீக பிரகாரமாக ஜெபிக்கக்கூடிய தன்மை வேறு. இது என்ன ஆவியிலே ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்றால் என்ன? சில விளக்கங்களை நான் உங்களோடு கூட பேச ஆரம்பித்தால்தான் இதனுடைய ஆழ்ந்த பரிமாணங்களை புரிந்து கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். முதலாவது காரியமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சற்று ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, அவர்களுக்கு நாங்கள் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட, அவர்கள் விசுவாசத்தை பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள், அவர்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வேதத்தில் முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய ஜெபங்கள், ஆவியானவரால் இயக்கப்படக்கூடிய ஜெபங்கள், நம்முடைய ஆவி எழும்பி செய்யக்கூடிய ஜெபங்கள் என்றால் எல்லா விஷயத்திலும் ஜெபத்தினுடைய ஆழத்தை எப்படி உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியும்? எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உங்கள் விருப்பு வெறுப்புகளை மறுத்து ஆண்டவராக தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிச்சிடும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நானாக விரும்பி இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பல நேரங்களில் நான் யோசிக்கிறது வழக்கம். இந்த ஊழியத்திற்கு இந்தந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். பல நேரங்களில் நம்மை அறியாத யோசனை, நம்மை அறியாத விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை தூண்ட ஆரம்பிக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடி என்கின்ற ஒரு ஊர். இந்த ஊரில் ஒரு சில வருஷங்களாக என்னுடைய சகோதரனுடைய தலைமையின் கீழாக ஒரு முழு இரவு ஜெபத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வந்தது போன்று, அந்த இரவு ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள், ஏறக்குறைய ஒரு 2000 பேர் கலந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த நாட்களில் 2000 பேருங்கிறது அதிகமான கூட்டம். அது ஒரு திருமண மண்டபத்தை மையமாக கொண்டு அந்த மண்டபத்தில் நடத்துகிறது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் இத்தனாவது வாரத்தில் இந்த கிழமை என்று சொன்னால் அது ஜேன்னு சொல்லி வந்து இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து வால்போஸ்டுகள் எல்லாம் ஒட்டி ஏராளமான மக்கள் அந்த கூட்டத்திற்குள்ளாக வந்து பங்கு பெறுகிறது வழக்கம். ஒரு முறை என்னுடைய அண்ணன் வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, இந்த மாதத்துக்குரிய ஜெபத்திற்கு நீ போய் அந்த மண்டபத்தை புக் பண்ணிவிட்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் சில சகோதரர்களும் இணைந்து பரமக்குடி என்கிற ஊருக்கு நாங்கள் கடந்து போய் அந்த மண்டபத்தை புக் பண்ணும்படிக்காக நாங்கள் கடந்து போன பொழுது மண்டபத்தினுடைய ஓனர் எங்களை பார்த்து சொன்னார், இல்லை இனி இந்த மண்டபத்தை இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துகிறதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய மேனேஜர் சொல்லிட்டார், உத்தரவு போட்டுட்டார். எங்களுடைய ஓனரும் சொல்லிட்டாரு, இது திருமணத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே தவிர இந்த மாதிரி கட்சி கூட்டங்களுக்கோ அல்லது மத சம்பந்தப்பட்ட கூட்டங்களுக்கோ தரக்கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசிட்டார். ஐயா, நாங்கள் வால் போஸ்ட் அடிச்சிட்டோம், எல்லா நோட்டீஸையும் பிட் நோட்டீஸெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம், எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம், இந்த 1 மாத காலம் மட்டும் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும், வேறு மண்டபத்தில் நாங்கள் இல்லைங்க எங்களால் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்னுடைய மனதில் யோசிக்க ஆரம்பித்து, இந்த பரமக்குடியில் இந்த மண்டபத்தை விட்டுட்டா வேறு மண்டபம் இல்லையா என்று சொல்லி நானும் கூட வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் பேச ஆரம்பித்தோம். அவரும் என்னோடு கூட சேர்ந்து சப்போர்ட்டிவாக பேசி எல்லா மண்டபத்துக்கும் போய் நம்ம போய் அலசி பார்த்துட்டு வந்துடுவோம் பிரதர் அப்படின்னு ஒவ்வொரு மண்டபமாக, எல்லா மண்டபங்களும் இந்த திருமண மண்டபம் அளவுக்கு இல்லை என்றாலும் கூட நிறைய மண்டபங்களை போய் நாங்கள் விசாரித்து பார்த்து விட்டு எல்லா விதமான குறிப்புகளையும் எழுதி கொண்டு நாங்கள் கடந்து வர ஆரம்பித்தோம். கடந்து வந்து அண்ணனை பார்த்து சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி வந்து அந்த மண்டபத்து ஓனர்கிட்ட போய் நாங்கள் பேசின பொழுது அவர் வந்து திடீர்னு சொல்லி இனி நாங்கள் இந்த மண்டபத்தை தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆகவே பல விதமான இடங்களிலே போய் நாம் இந்த காரியங்களை நம்ம வந்து ஏற்பாடு செய்யும்படிக்காக நிறைய மண்டபங்களை போய் விசாரித்து கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எந்த மண்டபத்தில் இந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய சகோதரன் ஒவ்வொரு கொட்டேஷனையும் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதம் வேணால் விட்டுருவோமே அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, இந்த மாதத்தில் வால் போஸ்டர் அடிச்சாத்து, இந்த மாதத்தில் எல்லா விதமான காரியங்களையும் நம்ம வந்து அறிவிக்க துவங்க ஆரம்பிச்சிட்டோம், பத்திரிகையிலலாம் போட்டுட்டோம், எல்லா காரியங்களும் உருவாக்கப்பட்டு எல்லா விதமான காரியங்களும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்.
இந்த ஒரு மாதத்தில் மட்டும் எங்கேயாச்சும் நம்ம கொண்டு நடத்த வேண்டும். இல்லை அவசரப்படக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்படும்படிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி என்னுடைய சகோதரன் சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு மனசு கேட்கல. சரி, என்னுடைய சகோதரனுக்கு தெரியாமலே போய் இன்னும் சில மண்டபங்களை போய் விசாரிச்சு வந்துடலான்னு சொல்லி ஒரு நாள் பரமக்குடிக்கு மீண்டும் நாங்கள் கடந்து போக ஆரம்பித்தோம். 2 பேராக நாங்கள் கடந்து போய் நிறைய மண்டபங்களை போய் விசாரிச்சுட்டு வந்து ரொம்ப சீப்பாக, இந்த மண்டபத்தை காட்டில் வந்து ரொம்ப காசு கம்மியாக அந்த மண்டபத்தை வந்து பேசியெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அட்வான்ஸ் மாத்திரம் தான் கொடுக்கல. அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு சொல்லி வந்த பொழுது என்னுடைய சகோதரன் என்னை பார்த்து கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பித்தார். கர்த்தர் ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நாமாய் அந்த இடத்துல போய் இயங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன், ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடியதான் ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய ஜெபம், ஆவியானவருடைய ஜெபமும் கூட. இந்த ஆவியானவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார், நமக்கு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். இந்த மாசத்துல நடக்காம இருக்கிறது உண்டானா இந்த மாசத்துல வரக்கூடிய மக்களுடைய நிலைகள் என்னவாய் மாற்றப்படும் உனக்கு நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும், இந்த மாதத்தினுடைய கூட்டத்தை 2 மாதம் கழித்து வைத்தால் என்ன நடக்கும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் அறிந்திருக்கின்றார். அவருக்கு தெரியும் இந்த ஊழியம் நம்முடைய ஊழியம் அல்ல, இது அவருடைய ஊழியம். அவர் தான் நமக்கு வந்து அதிகாரியாக இருக்க வேண்டுமே தவிர பல நேரங்களில் நான் ஆண்டவராகிய தேவனுக்கு அதிகாரியாக என்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். இந்த நிலைகளில் தான் நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நம்மை ஜெபத்தின் மூலம் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும்படிக்காய் தூண்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மிஞ்சி நமக்கு மாம்சம் வந்து சில காரியங்களை மெய்யாகவே பேச ஆரம்பிக்கும். இப்படி நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பாதியில் நம்ம நிறுத்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிற்கிறது உண்டானால் இனி அநேக விதமான மக்கள் இந்த மாதிரியான கூட்டத்திற்குள்ளாக வருகிறது எப்படி ஒரு மாதம் விடுகிறது உண்டானால் இல்லை. கர்த்தருக்கு எல்லா விஷயமும் நன்றாகவே தெரியும். நீ ஆலோசனை படுகிறதை காட்டில், ஏன்னா அதை வந்து அவருடைய ஊழியம். அவரே அந்த ஊழியத்தை அடைக்கும் பொழுது நீயும் நானும் ஏன் ஓடி அந்த ஊழியத்தினுடைய காரியங்களை திறக்க பிரயாசப்பட வேண்டும்? கர்த்தர் ஒரு காரியத்தை அடைக்கிறது உண்டானால் அந்த அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை திறக்க நீயும் நானும் பிரயாசப்படக்கூடாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி முதல் வகையான ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னை நான் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் ஜெபமாய், நான் என்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறுக்கும் ஜெபமாய், என்னுடைய நிலைகள் யாவற்றையும் தொலைக்கும் ஜெபமாய், என்னுடைய எல்லா விதமான இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய நிலைகள் யாவற்றையும் தடுத்து நிறுத்தும் ஜெபமாய், ஆண்டவரே நீர் எதை சொல்லுகிறீர்? ஒருவேளை நான் வைத்திருக்கக்கூடிய இந்த சபையை கலைக்கும்படி சொல்லுகிறேன், கலைச்சிடுறேன். நான் அதுக்கு அடுத்த எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். இந்த சபையை நான் கஷ்டப்பட்டு கட்டினேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நான் கஷ்டப்பட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இத்தனை விதமான மக்களை வீடு வீடாய் தேடி நான் போய் சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய இந்த சபையை கலைக்க சொல்கிறீர்கள். இல்லை, நீ சொல்லக்கூடாது. ஆவியினால் செய்யப்படக்கூடிய ஜெபமும் ஆவியானவரால் இயக்கப்படக்கூடிய ஜெபமும் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்கிறாரோ அதை தவிர்த்து மீறி யோசிக்க முடியாத அளவிற்காக நீயும் நானும் ஆண்டவராக தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். இதுதான் ஆவியிலே வரக்கூடிய ஜெபம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். 2வது வகையான ஜெபத்தை பாருங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய 2வது வகையான ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவினால் பலுகவும் பெருகவும் துவங்க வேண்டியது அவசியம். நிறைய நேரங்களில் ஊழியம் என்கின்ற ஒரு காரியம் வந்த உடனே கர்த்தரை அறியக்கூடிய அறிவை நாம் புறக்கணிக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 4 பேர் தேடி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லி விடக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவீங்க. 4 பேர் வரக்கூடிய நேரத்தில் ஆலோசனைக்காக வர்றாங்க, பிரச்சனைகளுக்காக வர்றாங்க. நிறைய நேரத்தில் எனக்கு வந்து தொலைபேசி அழைப்பு வருகிறது வழக்கம். பல நேரங்களில் அங்கு பேசக்கூடிய எதிர்முனையில் பேசக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, பிரதரை பிடிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க, என்னைக்காச்சும் ஒரு முறையாகிலும் நாங்கள் அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம்.
ஒரு நாளில் 10 ஃபோனு, 15 ஃபோனு, 20 ஃபோனு, இப்படி நிறைய கால்ஸ் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் உங்களோடு கூடவே பேசிக்கொண்டிருக்கிறது உண்டானால், உங்களுக்குரிய ஆறுதலை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது உண்டானால், என் தேவனை அறியக்கூடிய அறிவிலே நான் எப்படி விருத்தி அடைய முடியும்? யோசிச்சு பாருங்க. முதல் காரியம், என் தேவனை அறியக்கூடிய அறிவு தான் எனக்கு வேண்டும். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்க பாருங்க, சபைகள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே மெய்யாகவே பெருகக்கூடிய பெருக்கத்தினால் நிறைந்து வழிய ஆரம்பித்தது. அந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு உண்டான காரியங்களை, மக்களை அறியக்கூடிய அறிவினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிரப்பக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையில், இந்த சபையிலே வரக்கூடிய மக்கள் 4வது வரிசையில் 3வது உட்கார்ந்து இருக்கிறானே, அவன் என்ன ஜாதிக்காரன், இப்படி நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே தேவனை அறியும் அறிவினால் சபைகள் விருத்தி அடைய துவங்கிற்று. கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை மையமாக கொண்டு சபைகள் எல்லாம் பலுகவும் பெருகவும் துவங்கிற்று. பரிசுத்த ஆவியானவருடைய இயக்கத்தினாலும் நம்முடைய ஆவி இணைந்து செய்யக்கூடிய ஜெபங்கள் எதை நோக்கி உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறது என்றால், தேவனை அறியும் அறிவுள்ளவனாய் நீ உன்னை உருவாக்க வேண்டியது அவசியம். தேவனாகிய கர்த்தரை பற்றியதான சகல விதமான வெளிப்பாடுகளை பெறும்படி உன் ஆவிக்குரிய நிலையில் நீ முன்னேற்றத்தின் பாதையின் ஊடாக கடந்து போ. என்றைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருந்த ஆரம்ப நாளில் கர்த்தராகிய தேவனை நீ தேடினாய், உண்மைதான். ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கலன்னு சொல்ல நான் செத்து போன ஆண்டவரே, ஒரு நாள் நீ ஜெபித்தாய். ஆனால் அதே ஜெபம் இன்றைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில் வரணுமே. இன்றைக்கு பல விஷயங்களுக்காய் ஜெபிக்கிறாய். ஊழியம் என்கிற காரியத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறாய். அநேக விதமான மக்களுடைய ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பிக்கிற, அநேக விதமான தேசத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைக்காய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாய். எல்லாமே நல்லதுதான். என்றாலும் கூட உன் தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவுக்காக எவ்வளவு நேரத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செலவு பண்ண ஆரம்பிக்கிற. முன்பு காலத்திலே காணப்பட்ட அதே எழுப்புதலும் தாகமும் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டா என்று சொல்லி உன்னையே நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஆவியினால் செய்யப்படக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? இது உன்னை வெறுமனே இருக்க விடாது. உன் தேவனாகிய கர்த்தரை எல்லா நாளிலும் அறியக்கூடிய அறிவிலே நீ பெருகவும் பலுகவும் வேண்டும். இது உன்னை மெய்யாகவே உந்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நீ அப்படியே அசைவில்லாத ஒரு மனுஷனாய் இருக்கக்கூடாது. ஒரு நாளில் கற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பல இடங்களிலே பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசக்கூடிய கர்த்தருடைய காரியங்களை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரே விஷயத்தை பற்றி பல மணி நேரங்கள் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் அதையே பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் அடிக்கடியாக என்னோடு கூட பேசுகிறது வழக்கம். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், வருடத்திற்கு ஒரே ஒரு பிரசங்கத்தை தான் எடுப்பார். வருடத்திற்கு ஒரே ஒரு பிரசங்கத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறது வழக்கம். நான் அவரை பார்த்து கேட்பேன், ஒவ்வொரு சபைக்கும் போகிறீங்களே, இதே பிரசங்கத்தை வருடம் முழுதும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறது எப்படி? இல்லை தம்பி, அதாவது நான் நிறைய புதிய புதிய சபைகளுக்கு போக ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு சபைக்கும் போகக்கூடிய நேரத்தில் ஒரு பிரசங்கத்தை நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆகவே ஒரு வருடத்திற்கு ஒரு பிரசங்கத்தை தான் நான் தயார் பண்ணுகிறது வழக்கம். இந்த வருடத்திற்கு நான் செய்திருக்கக்கூடிய பிரசங்கம், திமேயுவின் மகனாகிய பர்திமேயுவை கர்த்தர் சுகப்படுத்தினார். நாம் போய் எழுந்து நின்ற உடனே பரலோகத்தில் 2 அல்லேலூயா சத்தம் கேட்கும். யார் அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், 1 அப்பாவாகிய திமேயு, 2 மகனாகிய பர்திமேயு. இதோ நம்மளால் எந்திரிச்சான் பாருங்க. வந்த உடனே நம்மளை போட்டு கரைச்சி குடிச்சு எல்லா விதமான மக்களுக்கு போதிக்கக்கூடிய இந்த நல்ல மனுஷன் வந்து விட்டான்னு சொல்லி 2 பேர் நம்மளை பார்த்து அல்லேலூயா போடுவாங்கன்னு சொன்னார். நான் எதை உங்களோடு கூட பேசும்படிக்காய் கடந்து வருகின்றேன். கர்த்தராகிய தேவனை என்றைக்கோ அறிந்த அறிவோடு நீயும் நானும் நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உன் ஆவிக்குரிய நிலைகளிலே தேவனை அறியக்கூடிய அறிவிலே நீயும் நானும் வளரக்கூடிய அளவிற்கு உன் ஜெபமும் என் ஜெபமும் ஆவியினால் நிரப்பப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஆரம்ப நாட்களில் இந்த ஜெப கூட்டங்களை நடத்தக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் கர்த்தர் எங்களோடு கூட பேச ஆரம்பிச்சிருவார். இன்றைக்கு ஆயத்தமாய் காணப்படக்கூடிய அநேக மக்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்தப் போகின்றேன், நான் என்னுடைய மகிமையை அவர்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன், என்னை அவர்கள் முகமுகமாய் தரிசிக்க போகிறாங்க. நிறைய பேர் உட்கார்ந்து ஓன்னு அழ ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரை, நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும் என்று சொல்லி அழுது 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 சில பேர் மட்டும் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பார்ப்பார்கள். பல பேர் பார்க்காதிருக்கக்கூடிய மக்கள் ஏக்கத்தோடு கூட கடந்து போகக்கூடிய காலங்களை ஒரு நாட்களில் நாங்கள் ஆசரித்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? அவரவர்கள் தங்கள் தங்கள் காரியங்களை பார்க்கிறார்களே தவிர கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக தன் மனதினுடைய நிலைகளை மெய்யாகவே பழக்கப்படுத்தக்கூடியவன் யார்?
இந்த கடைசி காலத்தில் நீயும் நானும் ஆவியிலே எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஆவி உன் தேவனாகிய கர்த்தரை அறிய விடாமல் இருக்க போகிறதே இல்லை, அமர்ந்திருக்க போகிறதே இல்லை. இந்த ஆவியிலே நீயும் நானும் இயக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், பரிசுத்த ஆவியும் உன்னுடைய ஆவியும் இணைந்து காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த ஆவியை பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக தூண்ட ஆரம்பிச்சிருவார். நீ எப்படி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்க போகின்றாய்? கர்த்தராக தேவனை அறியக்கூடிய அறிவற்றவனாய் எத்தனை நாட்கள் உன் மட்டிலே நீ முடங்கி இருக்க போகின்றாய்? சில நேரங்களில் கேட்கக்கூடிய நேரத்தில் மட்டும் எழுப்புதல் வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தராக தேவனை தரிசிக்கக்கூடிய தரிசனம், இது கேட்ட உடனே அந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களை அறியாத ஒரு எழுப்புதல். ஆனால் அந்த பிரசங்கமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அந்த ஜெபம்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலை வேளையில் நீங்கள் இன்னைக்கு எதுக்காக ஜெபிச்சீங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அந்த ஆண்டவராகிய தேவனை தரிசிக்கக்கூடிய காரியங்களே அவங்க சுத்தமாக மறந்து போயிருப்பாங்க. காரணம், ஆவியிலே நிறைந்த ஒரு ஜெபம், ஆவியினால் ஏவப்படக்கூடிய ஜெபம் உன்னையும் என்னையும் ஓய்ந்திருக்க விடாது கர்த்தரை அறியக்கூடிய அறிவுக்குரிய காரியங்களை பற்றி. இந்த காரியங்களை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக உன்னையும் என்னையும் நம்முடைய ஆவி நடத்த ஆரம்பித்து விடுகிறது. பரிசுத்த ஆவியும் நம்முடைய ஆவியும் இணைய ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை அறியும் அறிவினால் நீயும் நானும் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற உன்னை அறியாத வாஞ்சையும் தாகமும் எழும்ப ஆரம்பிக்கிறதை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஆவியிலே, அதனால தான் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என்னுடைய வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள், உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைந்தருளப்பட்டது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், 3வது வகையான ஜெபம் உங்கள் ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய ஜெபம், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம், உங்கள் ஆவியே ஏங்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க முடியும்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதிலை பெறாமல் இந்த ஆவி இங்கும் அங்கும் அசைகிறதே இல்லை. நீர் இந்த வார்த்தைகளை பேசாமல் இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிச்சே போக மாட்டேன். யாக்கோபு அன்றைக்கு கர்த்தராகிய தேவனை நோக்கி கேட்க ஆரம்பித்தார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். நீர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தால் ஒழிய. அந்த கொர்நேலி என்கிற மனிதன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். இந்த உபவாசத்தினுடைய இறுதியில ஆண்டவராகிய தேவனை சந்திக்காமல் நான் எப்படி எழுந்திருக்க முடியும்? கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. சாதாரண வகையான ஜெபத்தை கொர்நேலி செஞ்சிருக்கிறது உண்டானா தேவதூதனை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிச்சிருக்கவே மாட்டார். தேவதூதன் வந்திருக்க மாட்டான். நம்மளும் தான் நம்ம சாதாரணமான வகையான ஜெபத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களைப் போல கொர்நேலி என்கின்ற மனிதனும் ஜெபித்திருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் அதற்குரிய பதிலுத்தரவுகளை கொர்நேலி தன்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்க மாட்டான். அப்படின்னா இந்த மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான்? நீங்களா யோசிச்சு பாருங்க. பரலோகத்தின் தேவனுடைய மனதை தன்வசமாய் ஈர்க்கக்கூடிய ஒரு ஜெபம், தன்வசமாய் திருப்பக்கூடிய ஒரு ஜெபம், ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலே இருந்து பதில் உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு ஜெபம், ஏனோ தானோ என்கின்ற ஒரு ஜெபத்தை போல அல்லாமல் உண்மையான மனதோடு மனதை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தினால் ஆண்டவராகிய தேவனை கொர்நேலி என்கின்ற மனிதன் தேடின பொழுது கர்த்தராகிய தேவன் தம்முடைய தூதனை அனுமதிக்க துவங்கினார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் ஆசைப்படுறேன். உங்களுடைய ஜெப வேளையில் எத்தனை முறை கர்த்தராகிய தேவனையோ அல்லது அவர் அனுப்பக்கூடிய தூதர்களையோ அல்லது அவருடைய வார்த்தைகளையோ நீங்கள் கேட்டு உங்கள் ஜெபத்தை முடித்தது உண்டு? யோசிச்சு பாருங்க. இந்த ஜெபம் அரைகுறையாக போனதற்கு காரணம் ஆவியினால் நிரப்பப்படாத ஜெபம் தானே, ஆவியானவருடைய உதவியோடு கூட செய்யப்படாத ஜெபம் தானே. நீங்களும் நானும் அதே மாதிரி தான் போய் ஜெபிக்கிறோம். என்றாலும் கூட ஜெபத்தை முடித்துவிட்டு நாம எழுந்து வருகிறோமே தவிர அதற்குரிய பதில் வந்துருச்சா வரலையா? அதற்கு கர்த்தராகிய தேவன் என்ன மாறுத்தரங்களை தந்தார்? அதற்கு உரிய எந்த விதமான வழிமுறைகளை பற்றி கர்த்தர் என்னோடு கூட பேசினார்? எதையும் பற்றி நீங்களும் நானும் எந்த நாளில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கவலை கொண்டோம் என்று யோசித்து பாருங்கள். அந்த மனிதனாக காணப்படக்கூடிய கொர்நேலி என்கின்ற மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை உருக்கும் ஜெபத்தை, கர்த்தராகிய தேவன் அதற்குரிய பதில் உத்தரவுகளை தரக்கூடிய ஜெபத்தை, அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை நோக்கி யாக்கோபு என்கின்ற மனிதன் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தான்.
கர்த்தாவே, நாளைய தினத்திலே நான் என்னுடைய சகோதரனை போய் சந்திக்க போகின்றேன், என்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய நாளிலே கொன்று போடுவேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசியிருக்கிறார். நாளைக்கு என்னுடைய சகோதரனை சந்திக்கக்கூடிய நேரம் நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஜெபித்திருப்பார் என்று யோசிச்சு பாருங்க. சும்மா ஆண்டவரே உமக்கு சித்தம்னா நாளைக்கு என்னை உயிரோடு கூட காப்பாற்றும், இல்லை என்றால் நான் என்னுடைய சகோதரனுடைய கையினால் நான் சாகிறேன், என் ஆத்மாவை கத்து அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்க, அவர் இரவெல்லாம் போராடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம் பாருங்க. ஆண்டவராக தேவனுடைய நல்ல நாமத்தினாலே உலகத்திலே காணப்படக்கூடிய கொரோனா அந்த நோய் தொற்றுகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரே கொரோனாவை ரட்சி, ஆண்டவரே கொரோனா எங்கள் தேசத்தில் வரக்கூடாது, ஆண்டவரே எங்கள் இந்தியாவை ரட்சியும், ஆண்டவரே தேசத்தை. இப்படி ஜெபிச்சா கர்த்தர் எப்படிங்க கேட்பாரு? யோசிச்சு பாருங்க. ஆவியிலே நிறைந்த ஜெபம் அந்த கொன்னையினுடைய வாயிலே இருந்து புறப்பட ஆரம்பித்த பொழுது, யாக்கோபனுடைய வாயிலிருந்து புறப்பட ஆரம்பித்த பொழுது, கர்த்தராக தேவனது ஜெபத்தின் துயர சத்தத்தை கேட்டு மௌனமாய் இராமல் இறங்கி தம்முடைய தூதனை அனுப்புகிறதை நாம் பார்த்தோமே. உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஆவியிலே ஜெபம் பண்ண எழும்புங்கள். உங்கள் ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் தான் இந்த கடைசி நாட்களிலே காணப்படக்கூடிய மனு குலத்திற்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சும்மா ஆகாயத்தை அடிக்கக்கூடிய ஜெபங்கள் தேவையில்லை. சும்மா அநேகம் விதமான மக்களுக்கு முன்பதாக தன்னுடைய பேரையும் புகழையும் பெருமைப்படுத்தக்கூடிய ஜெபங்கள் தேவையில்லை. கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆதீனத்திலிருந்து பதில் உத்தரவுகளை பெறக்கூடிய ஜெபங்கள் செய்யக்கூடிய அளவிற்காக உங்கள் ஜெபம் வலிமை உள்ளதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கடைசி கால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். 1, இந்த கடைசி கால யுத்தத்திலே பூரண ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 2, 3, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய கிருபையினாலே தேவ ராஜ்யத்திலே தடையில்லாமல் பிரவேசிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியிலும் உங்கள் ஆவியிலும் எழும்பி ஜெபிக்க நீங்கள் பிரயாசப்படுகிறது உண்டானால் இனி வரக்கூடிய காலங்களிலே வரக்கூடிய சகல பிரச்சனைகளிலும் நின்று விடுதலையாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்னீரே, எங்கள் ஆவியினாலே நிறைந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எங்கள் ஆவி ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிறைந்து எங்கள் ஆவி ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி பேசினீரே. கர்த்தராகிய தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஜெபமாக, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய உம்மை அறியக்கூடிய அறிவை பெறக்கூடிய ஜெபமாக, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பதிலுத்தரவுகள் யாவற்றையும் தடையில்லாமல் பெறக்கூடிய ஜெபமாக, ஆகாயத்தை அதிரப்படக்கூடிய ஜெபமாக எங்கள் ஜெபம் உருவாக்கப்படத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையை நீர் அப்படியே உருவாக்கி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏனோ தானோ என்கிற ஒரு ஜெபத்தை போல அல்ல, ஆகாயத்தை அடிக்கக்கூடிய ஜெபத்தை போலவும் அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய மனதை தன்வசமாய் ஈர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஜெபங்கள் செய்யக்கூடிய மக்களாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் எழுப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவியிலே ஜெபிக்க நீங்கள் மெய்யாகவே பழக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாளிலே நீங்களும் நானும் கைவிடப்படாமல் தேவராஜ்யத்தை சென்று அடைவோம் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.